அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள் நண்பர்களே. இப்போ வாழ்க்கையில் நம்மளை நிறைய பேர் கஷ்டப்படுத்துவாங்க. நம்மளைய நிறைய பேர் வெறுக்க வச்சு பார்ப்பாங்க. நிறைய பேர் நம்மளை எதிர்மறையாக மாற்றுறதுக்கு முயற்சி செய்வாங்க. அந்த மாதிரி காலகட்டத்திலையெல்லாம் நம்ம ஒரு சிறப்பான நிலையெடுத்து அமைதி காப்பது அப்படிங்கிறது உங்களோட வாழ்க்கையில் அடுத்த நிலையை நோக்கி நகர்த்தக்கூடியதாக இருக்கும். எல்லா நேரங்களிலும் இப்படி அமைதியாக இருக்க முடியுமா அப்படிங்கிற கேள்வி எழுந்தாலும் நிதர்சனமான உண்மை என்ன அப்படிங்கிறத தான் இந்த பதிவில் பார்க்க இருக்கோம். பொறுமையாக பாருங்கள். உங்களுக்குள்ள ஒரு உணர்தல் கண்டிப்பாக இருக்கும்போது எந்த இடத்துலையும் உணர்ச்சி வசத்திற்கு ஆட்படாதீர்கள் அப்படிங்கிறத தான் கேட்டுக்கொள்கின்றோம். இயல்பாக எல்லா மனிதர்களுக்கும் இந்த கஷ்டம் வரும்போது தான் அதோட வலி தெரியும் அப்படிங்கிறது உண்மைதான், இல்லைன்னா இல்லை. இப்போ ஒருத்தர் உங்களை கஷ்டப்படுத்துகிறாங்க அப்படிங்கும்போது உங்கள் மேலே யாராச்சும் பிரச்சனையை கிளப்புறாங்க, அமைதியாக தான் இருக்கீங்க, உங்கள் மேலே ஒருத்தங்க பிரச்சனையை கிளப்புறாங்கன்னா ஏன் அப்படிங்கிறத முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? இப்போ சாதாரணமாக ஒரு 1000ல் ஒரு நபராக இருக்கிறீங்க அப்படிங்கும்போது உங்கள்கிட்ட யாருமே பிரச்சனை பண்ண மாட்டாங்க. இப்போ ஒரு நிறுவனத்தில் இருக்கீங்க அல்லது ஒரு முக்கியமான இடத்துல இருக்கீங்க அப்படிங்கும்போது கண்டிப்பாக 10 பேர்த்தோட பார்வை உங்கள் மேலே இருக்கும். அந்த 10 பேர்த்தோட பார்வையும் நல்ல விதமாக இருக்கிறது கடவுளோட ஆசீர்வாதம். இல்லை யாராச்சும் ஒருத்தர் உங்களை எதற்காகவாவது உங்களை மாட்டி விடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படிங்கும்போது வீண் பழிகளை சுமத்த பார்ப்பார்கள். காரணம் என்னென்னா அவங்கள விட நீங்கள் ஒரு படி மேலே இருக்கீங்க அப்படிங்கிறது தான் அதில் நம்ம உள்ளபடியே தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். எப்போவுமே வாழ்க்கை நமக்கு கற்றுத்தருவது, நம்ம பெரியவங்க சொல்லுவாங்க, பழுத்த மரம்தான் கல்லடிப்படும் அப்படின்னு சொல்லுவாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ சாதாரணமாக வாழ்க்கையை நம்ம நகர்த்திக்கிட்டு இருக்கோம்னா நம்மளை யாரும் கோல் சொல்ல மாட்டாங்க, குறை சொல்ல மாட்டாங்க, நம்மக்கிட்ட பிரச்சனை பண்ண மாட்டாங்க, கண்டுக்காமல் போய்கிட்டே இருப்பாங்க. ஆனால் ஒருத்தர் நம்மக்கிட்ட பிரச்சனை பண்ணுறாங்க, உங்களை தப்பாக பேசுகிறாங்க, உங்களை வாழ்க்கையில் ஒரு இடத்துலேருந்து சரிக்கணும்னு நினைக்கிறாங்கன்னா அவங்க உங்களுக்கு பின்னாடி இருக்காங்க அப்படின்னு அர்த்தம். உங்களோட வளர்ச்சியை பார்த்து பொறாமைப்படக்கூடியவர்களாகவோ அதை தாங்கி கொள்ள முடியாதவர்களாகவோ தான் கட்டாயமாக அவர்கள் இருப்பார்கள். சிம்பிளி நம்ம சொல்லப்போனால் நீங்கள் 1 ஸ்டெப் ஃபார்வர்டு அவங்கள விட, அப்போ தான் அவங்க மேலே ஏதாச்சும் பழி சொல்லணும்னு நினைப்பாங்க. சரி, அப்படிப்பட்டவங்களுக்கு நம்ம என்ன பதில் சொல்ல முடியும்? இப்போ நீங்கள் வாழ்க்கையில் சரியான திசையில் போயிட்டுருக்கீங்க, யார் மேலேயும் பொறாமப்படலை, நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டுன்னு இருக்கீங்க. அப்படிங்கும்போது கண்டிப்பாக அந்த வாழ்க்கையானது ரொம்ப சந்தோஷமாக அனுபவிக்கக்கூடியதாக உங்களுக்கு இருக்கும். அதே போல் வேலை செய்கிற இடத்துலையும் சரி, குடும்பத்துலேயும் சரி, ஒரு அந்யோன்யத்தோடு நீங்கள் குடும்பத்தில் இருக்கீங்க, வேலை செய்கிற இடத்துல ரொம்ப டெடிக்கேட்டடாக இருக்கீங்க. அப்படிங்கும்போது அந்த வாழ்க்கையானது சிறந்ததாக இருக்கும். ஆனால் அதுக்கு தடைகள் வரும் அல்லவா? அந்த தடைகள் எல்லாம் இப்படிப்பட்டவர்களால் தான் வரும். உங்கள் இடத்துக்கு அவங்க வரணும்னு நினச்சா அந்த அளவுக்கு கடின உழைப்பு தேவை. அவங்களால அது முடியலை அப்படிங்கிற பட்சத்தில் உங்களை பற்றி கோல் சொல்கிறதோ, உங்களை பற்றி தப்பாக பேசுகிறதோ, ஏதோ ஒரு விஷயத்த பண்ணத்தான் போகிறாங்க. பண்ணும்போது அதனால் பிரச்சனைகள் வரத்தான் போகுது. அதையும் சமாளிக்கக்கூடிய ஆற்றல் பெற்றவர்களாக நீங்கள் மாற வேண்டும். அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். இது எல்லா இடத்துலையும் இருக்கிற அரசியல் அப்படி இப்படின்ட்டு நம்ம பேசினாலும் உண்மையாக தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், அதற்கான மனப்பக்குவமானது நம்மிடம் இருக்க வேண்டும். நம்ம நல்லவங்களாக இருக்கோம் அப்படிங்கிறதுக்காக எல்லாருமே நம்மளை மாதிரியே நல்லவங்களாக இருக்கணும், யாருமே நம்ம இருக்க மாதிரியே இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது இந்த உலகத்தில் ஒரு வித்தியாசமான வினை அப்படின்னு வச்சுக்கலாமா? ஏன்னா ஒவ்வொரு மிருகங்களுக்கும் ஒவ்வொரு குணாதிசயங்கள் இருக்குது. அந்த குணாதிசயங்களை நம்மால் மாற்ற முடியாது. ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு குணம் உண்டு. அந்த மனிதர்களோட குணத்தையும் நீங்கள் போய் மாற்ற முடியாது. அது பிறவி குணம் அப்படின்னு சொல்லுவாங்க. சில இடத்துல அவங்களே அடிபட்டு மாறினா மட்டும்தான் உண்டே தவிர நீங்கள் சொல்கிறனாலேயோ நம்ம சொல்கிறனாலேயோ அவங்கள மாற்றிக்க முடியாது. காரணம் அவர்களுடைய இயலாமை, இல்லைன்னா வளர்ச்சியை பார்த்து பொறுக்க முடியாத நிலையில் இருப்பவர்கள். என்னால் இப்படி வளர முடியலையே, அந்த இடத்துக்கு போகணுன்னா நான் நிறைய பண்ணணும், ஆனால் என்னால் முடியல, அப்போ நான் அங்கே போகணுன்னா என்ன பண்ணணும், அங்கே இருக்கவங்கள சரிச்சா போதும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு சிலர் நம்மை சுற்றி இருக்கும் பொழுது நமக்கான அந்த பிரச்சனைகள் வரத்தான் செய்கிறது. அப்போ என்ன பண்ணுறது? ஏன்னா இந்த மாதிரி மனிதர்களை யாருக்குமே பிடிக்காது. இப்போ நம்ம வீட்டிலையா இருக்கட்டும், வேலை செய்கிற இடங்கள்லையா இருக்கட்டும், இப்போ நம்ம சொன்ன மாதிரி மனிதர்கள் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களோட வளர்ச்சி எல்லாருமே பார்ப்பாங்க. அதாவது அடுத்தடுத்த நிலைக்கு போகிறத பார்த்தாலும் அவங்க முன்னாடியே பேசுகிறவங்களும் இருப்பாங்க, நம்மக்கிட்ட சொல்கிறவங்களும் இருப்பாங்க.
இப்படி முன்னேறது அப்படிங்கிறது தப்பு, ஒருத்தரை அழித்து வாழ முடியாது, இவங்க அடுத்தவங்களை கஷ்டப்படுத்தி தான் வாழ்கிறாங்க, அந்த மாதிரியான பேச்சுகள் எல்லாமே வந்துடும். இப்போ அதில் நீங்கள் மாட்டிக்கிறீங்க, உங்களுக்கு அந்த பிரச்சனைகள் வருது அப்படிங்கும்போது அமைதியாக கையாளணும், ரொம்ப அமைதியாக கையாளணும். எதற்காகவும் எதிர்வினையாற்றி விடாதீர்கள். ரொம்ப கஷ்டமெல்லாம் இல்லை. இப்போ நம்ம சொல்கிறது, இப்போ ஒரு விஷயம் உங்கள் மேலே பழி போடுறாங்க அல்லது உங்களை பற்றி எதிர்மறையாக பேச ஆரம்பிக்கிறாங்க, ஏதோ ஒரு இடத்துல வந்து நம்ம சொல்கிறோங்க இல்லையா, கார்னர் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா, அப்போ தெரிந்து கொள்ள வேண்டியது, நான் சரியான பாதையில் தான் செல்கின்றேன் அப்படிங்கிறத உங்கள் மனசுக்கிட்ட திரும்ப திரும்ப சொல்லுங்கள். ஏன்னா எந்த இடத்துல நம்ம தோற்றுருவோன்னா, இப்படி எல்லாருமே சொல்கிறாங்களே, நம்ம தப்பாக இருக்கமோ, நம்ம சரியாக வேலை செய்யலையோ, நம்ம சரியாக இல்லையோ அப்படின்னு நீங்கள் நினைக்கிற அந்த ஒரு நொடி தான் உங்கள் வாழ்க்கையில் தோல்வியாக மாறும். அப்படி எப்போவுமே இருக்கக்கூடாது. எல்லாருமே சேர்ந்து உங்களை ஒரு டார்கெட் பண்ணுறாங்க அப்படின்னா, உங்கள் மனசில் இருக்க வேண்டியது ஒரு உறுதியான நிலை, நம்ம சரியாக இருக்கோம், நம்ம நேர்மையாக இருக்கோம், நீதியின் பக்கம் இருக்கிறோம் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா தைரியமாக இருக்கணும். முதல்ல கண்ணா பின்னான்னு வார்த்தைகளை வீசுகிறார்கள் அல்லது தாறுமாறாக பேசுகிறாங்க அப்படின்னா, எந்த இடத்துலையும் பதட்டப்படாமல் நிதானமாக அமைதியாக இருங்க. இருக்க முடியுமா அப்படின்னு யோசிக்கிறீங்களா? கட்டாயமாக இருக்கலாம். இறைவனோட அருட்கடாட்சம் இருக்குது, அவரோட அந்த அருள் இருக்குது அப்படின்னா நம்மளால் அந்த இடத்துல நிதானத்தை கடைபிடிக்க முடியும், பொறுமையாக இருக்க முடியும். அப்படி பொறுமையாக இருந்துட்டு எல்லாம் கேட்டு வாழ்க வளமுடன், நல்லா இருங்க, பரவாயில்ல, நீங்கள் ரொம்ப நல்லா இருப்பீங்க, மனசார ப்ளஸ் பண்ணுங்கள், மனசார ப்ளஸ் பண்ணுங்கள். என்ன பண்ணாலும் சரி மனசார ப்ளஸ் பண்ணுங்கள், பரவாயில்ல, நீங்கள் நல்லது தான் செஞ்சுருக்கீங்க, நீங்கள் ரொம்ப நல்லா இருப்பீங்க அப்படின்ட்டு மனசார, அதாவது கோபத்தில் சொல்ல வேண்டாம், மனதார வந்துட்டு அவர்களை ஆசீர்வாதம் செய்யுங்கள். உங்களை நீங்களே தேற்றிக் கொள்ளுங்கள். ஒரு சில இடங்களில் நம்மளுக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் நம்மால் மீண்டு வர முடியும் அப்படிங்கிற அந்த நம்பிக்கை உங்கள் மனசில் விதைச்சிடணும். அதிலிருந்து எக்காரணத்தை கொண்டும் பின்வாங்கக்கூடாது. அப்போ இந்த மாதிரி மனிதர்கள் எல்லா இடத்துலையும் இருப்பாங்களா? கட்டாயமாக எல்லா இடத்துலையும் இருப்பாங்க. தனக்கு வெற்றி வேண்டும் அப்படின்னு தான் எல்லாரும் போராடுறாங்க. சில பேர் தங்கிட்ட இருக்க திறமையை வச்சு வெற்றி பெறுவதற்கு முயற்சி செய்வார்கள். சில பேர் வந்துட்டு திறமை இல்லை அப்படிங்கும் போது அதற்கான அடுத்த வழி என்ன அப்படிங்கிறத பார்த்து அது வழியாக முன்னேற பார்ப்பார்கள். அப்போ அந்த இடத்துல முன்னேற்றம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இப்போ பணம் சார்ந்து போயிட்டனால அதுக்காக எந்த வழியை வேணாலும் கையாள்கிறார்கள். ஆனால் நீங்கள் எப்பொழுதுமே நீதி நேர்மையிலிருந்து தவறிவிடக்கூடாது. ஏன்னா சத்தியம் அப்படிங்கிறது எந்த இடத்திலும் தோற்பது போல தோன்றினாலும் வாழ்க்கையில் உங்களை ஜெயிக்க வைத்து விட்டு சென்றுவிடும். அந்த ஒரு விஷயம் எப்போவுமே உங்கள் மனதில் இருக்கணும். நம்ம என்ன விஷயத்தை செய்யணும், செய்கிற விஷயத்த தெளிவாக செய்யணும். அதாவது எப்போவுமே சொல்லுவாங்க, இப்போ நான் வண்டி எடுக்கிறேன் அப்படிங்கும்போது நல்ல வண்டியாக எடுத்து ஓட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொன்று, ஒரு வேலையை செய்யும் போது அந்த வேலை நல்ல வேலையான்னு பார்த்து செய்ய அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லையா? அதை தாண்டி ஒரு விஷயம், நீங்கள் ஒரு வேலையை செய்கிறீங்க, அந்த வேலையில் ஃபுல்லாக உங்களோட கவனத்தை செலுத்தி உங்களோட இன்வால்மெண்ட் ஃபுல்லாக அதில் தான் இருக்குது. அதை நீங்கள் ஒரு சூப்பராக செஞ்சிடறீங்க அப்படிங்கும்போது அது ஒரு அவுட்ஸ்டாண்டிங்காக வரும். எல்லாருமே சொல்கிறாங்க இல்லையா, ஒரு நல்ல வண்டி எடுத்துகிட்டு போ, ஒரு நல்ல வேலையாக பார்த்து செய்யணும். சாதாரண வேலையை எடுத்து நீங்கள் டெடிக்கேட்டடாக செய்யும் போது அது நல்ல வேலையாக மாறும், அவுட்ஸ்டாண்டிங் ஒர்க்காக மாறும். அதுதான் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பெரிய அப்ரிஷியேஷனாக இருக்கும். அப்போ அதை தெரிஞ்சுக்கணும். வாழ்க்கையில் எப்பவும் பொறுமை முக்கியம் அப்படிங்கிறத மறந்துட வேண்டாம். அமைதி காத்து சில நேரங்களில் பொறுமையாக இருக்கும் போது நமது வாழ்க்கையில் வெற்றியானது நம்மை தேடி வரும். பிறர் ஏசுகிறார்கள், பேசுகிறார்கள்னு அவங்க பேசுகிறதுக்கு நீங்கள் காது கொடுத்துட்டிங்கன்னா உங்கள் மனதில் ஏற்படுகின்ற சலனமானது உங்கள் வாழ்க்கையில் வெற்றியை தடுத்து விடும் அப்படிங்கிறத மறந்துட வேண்டாம். இந்த மௌனம் அப்படின்னு சொல்லக்கூடியது மிக உயரியது அப்படின்னு உங்களுக்கு தெரியும். மௌன விரதம் இருப்பவர்களை பார்த்திருப்பீர்கள். வருடத்திற்கு ஒரு முறை இருப்பார்கள், இல்லை தொடர்ந்து மௌன விரதம் இருப்பவர்களையும் பார்த்திருப்பீர்கள். அவர்களோட வார்த்தைக்கு வந்துட்டு அதிகமான ஆற்றல் உண்டு அப்படின்னு குறிப்பிடப்படும். உண்மையாகவே மௌனமாக இருந்தால் என்னென்ன மாதிரியான அதிசயங்கள், என்னென்ன மாதிரியான வாய்ப்புகள் உண்டாகும் அப்படிங்கிறத கொஞ்சம் பொறுமையை யோசித்து பாருங்கள். இப்போ பொதுவாக சொல்கிறது, பேசக்கூடாத இடங்களில் பேசாமல் மௌனித்திருப்பது அப்படிங்கிறது பிரச்சனைகளிலிருந்து நம்மை வெளியே கொண்டு வந்துவிடும். வீண் பிரச்சனைகள் எல்லாம் எப்படி வருகிறது என்றால், நாம் பேசுகின்ற வார்த்தையின் காரணமாக. ஒரு நிமிடத்திற்கு பல ஆயிரம் வார்த்தைகளை பேசக்கூடிய ஆற்றலை மனிதன் பெற்றிருக்கின்றான். அர்த்தம் தெரிந்தோ தெரியாமலோ கடன்னு பேசக்கூடிய ஆற்றலானது மனிதனுக்கு உண்டு அப்படின்னா அது மிகையாகாது. ஆனால் பேசாமல் உங்களால் இருக்க முடியுமா அப்படின்னா, 1 மணி நேரத்துக்கு பேசாமல் இருக்கிறோன்ட்டு அமைதியாக உட்காந்துருப்போம். உண்மையாலுமே பேசாமல் இருக்கிறீங்களான்னு உங்கள் மனசாட்சியை தொட்டு கேளுங்க. பேசிக்கிட்டே தான் இருப்போம்.
எப்படி சொல்கிறோம்? உங்கள் வாய் தான் பேச மாட்டேங்குதே தவிர உங்கள் மனசானது தொடர்ந்து பேசிக்கொண்டே இருக்கும். அப்படி இருக்கும்போது அது பிரயோஜனம் இல்லாத மௌனமாக ஆகின்றது. ஏன்னா மௌனத்திலிருந்து பேசுபவர்கள் நிறைய, மௌனத்திலேயே சைகை செய்பவர்கள், மௌனத்திலே பேசுபவர்கள், மௌனத்திலே பாடுபவர்கள் ஏராளம். அது எல்லாமே பேசுவதற்கு ஈடானது தான். அப்போ உண்மையான மௌனம் அப்படிங்கிறது என்னன்னா, உடலாலும் அல்லது புறத்தாலும் அகத்தாலும் பேசாமல் மௌனித்திருப்பது அப்படிங்கிற ஒரு விஷயந்தான். இந்த மௌனம் அப்படிங்கிறது எவ்வளவு சிறந்தது அப்படின்னா, அமைதியாக சூட்சமமாக பேசுகின்ற சில சொற்களை எல்லாம் நம்மால் உணர முடியும், சில சங்கீதங்களை நம்மால் உணர முடியும், சில ஆற்றல்களை உணர முடியும் என்றால் நம்ப முடிகிறதா? கட்டாயமாக நம்மால் முடியும். மௌனித்திருப்பது அப்படிங்கிறது அவ்வளவு பெரிய விஷயம். இந்த பூமியானது சுழல்கிறது, காற்றிலே உராய்ந்து ஒரு ஓசையை அது உண்டாக்குகிறது. காற்றானது வேகமாக வீசும்போது ஒரு ஓசையை உண்டாக்குகிறது, அல்லது இயற்கை நிகழ்வுகள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஓசையை ஏற்படுத்துகிறது. இதையெல்லாம் உங்களால் கூர்ந்து கவனிக்க முடிகிறதா அப்படிங்கிறது பெரிய சந்தேகமான கேள்வி. ஏன் அப்படின்னா, நம்ம இயக்கம் தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கிறது. நம்மளோட பேச்சு அப்படிங்கிறது தொடர்ந்து இருந்து கொண்டிருப்பனால நம்ம பேசுகிறது தான் நம்ம கேட்குறோமே தவிர நம்மை சுற்றி இருக்கின்ற இயற்கை பேசுவதை நம்மால் கேட்க முடியவில்லை, கேட்பதற்கான வாய்ப்பையும் நாம் ஏற்படுத்தி தருவதில்லை. இதுதான் உண்மை. அப்போ உண்மையிலுமே மௌனமாக இருக்கிறோம், உடலாலும் மனதாலும் மௌனமாக இருக்கிறோம் என்றால் அந்த பூமி சுற்றுவதின் ஓசையை கேட்க முடியும், பிரபஞ்சம் இயங்குவதன் ஓசையை கேட்க முடியும், இன்னும் பறவைகள் விலங்குகள் எல்லாம் பேசிக்கொள்ள பாஷைகளையும் நம்மால் புரிந்து கொள்ள முடியும். அதற்கு அடிப்படை தேவை அப்படின்னு பார்த்தா நம்ம இருக்கின்ற அந்த அமைதி நிலை அப்படிங்கிறது தான். சலனம் இல்லாமல் அமைதியாக இருப்பது அவ்வளவு முக்கியத்துவம் பெறுகிறது அப்படிங்கிறத மறுக்காமல் ஏற்றுக்கொள்ளணும். அதுதான் நிதர்சனமான உண்மையும் கூட. இப்போ உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும், இப்போ துரியோதனோட அம்மா பார்த்தீங்க அப்படின்னா கண்ணை கட்டிக்கிட்டே இருப்பாங்க, புற உலகத்தை பார்க்கவே இல்லை. ஒரு காலகட்டத்தில் அவசியம் ஏற்படுகிறது, கண்ணை நீக்குகிறார்கள். அப்படிங்கும்போது அதிலிருந்து புறப்பட்ட அதீத சக்தியானது துரியோதனோட உடம்பவே வஜ்ரமாக்குது. அப்போ ரொம்ப தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டியது, இந்த புற உலகத்தின் மீது நாட்டத்தை குறைத்து தனது ஆற்றலை அம்மையார் சேமித்திருக்கிறார்கள், அதை தேவையான இடத்தில் பயன்படுத்தி இருக்கிறார்கள். மௌனமும் அதே போல தான். தேவையில்லாத இடங்களில் பேசுவதை தவிர்த்து கொண்டால் அதனால் உண்டாகக்கூடிய ஆற்றலை நம்மால் சேமிக்க முடியும். அது உடலுக்கு மட்டுமல்லாமல் இந்த மனதிற்கும் சேர்ந்து ஒரு புத்துணர்ச்சி ஏற்படுவதோடு மட்டுமல்லாமல் அது ஒரு அதீத சக்தியாக மாறும் அப்படிங்கிறத நம்ம போக போகத்தான் தெரிந்து கொள்ள முடியும். ஞானிகளும் ரிஷிகளும் சித்தர்களும் அதிகமாக பேசுவதில்லை என்ற உண்மையை நம் பெரியவர்கள் மூலமாக கேள்விப்பட்டிருப்போம். நமது குருமார்கள் நமக்கு கூறியிருப்பார்கள். காரணமில்லாமல் இல்லை, நம் பேசுகின்ற வார்த்தைக்கு நாமே பொறுப்பாக கூடும். அது சரியாக இருந்தாலும் சரி, தவறாக இருந்தாலும் சரி, பேசுவதை தவிர்த்து கொள்ளும் பொழுது நாம் அதற்கு பொறுப்பு எடுத்துக்கொள்ள தேவையில்லை. அது விதியின் பலனாக, காலத்தின் இயக்கத்தின் கட்டாயமாக நடைபெற வேண்டுமையெல்லாம் அது பாட்டுக்கு நடைபெறும். நாம் சொல்வதால் எதையும் நிறுத்திவிட முடியாது, நாம் சொல்வதால் எதையும் ஆரம்பித்து விட முடியாது. அப்போ தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டியது, மௌனம் அப்படிங்கிறது அதிசிறந்த சக்தி. அதை சரியாக பயன்படுத்தணும். நம்முள் இருக்கின்ற அந்த அமைதி நிலையை நாம் உணரும் பொழுது இறைவனுடன் இரண்டர கலந்திருப்போம் என்கின்ற ரகசியத்தையும் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டிய அவசியமாகிறது. சாதாரணமாக நினச்சிடாதீங்க, இந்த மௌனம் அப்படிங்கிற விஷயத்தை வாயும் பேசக்கூடாது, மனசும் பேசக்கூடாது. அப்படி ஒன்றி இருக்க நிலையில் இருக்கின்ற ஒரு ஆழ்ந்த நிசப்தமான அந்த அமைதி அப்படிங்கிறது இந்த பிரபஞ்சத்தை தாண்டியது. அப்போ உங்களால் எல்லா விஷயத்தையும் உணர முடியும், எல்லா விஷயத்தையும் தெரிந்து கொள்ள முடியும். முயற்சி செய்து பாருங்கள், கண்டிப்பாக வாழ்க்கையில் அது ஒரு பெரிய புத்துணர்ச்சியை ஏற்படுத்தி தரவல்லதாக இருக்கும். நண்பர்களே, மறக்காமல் உங்கள் நண்பர்களோடையும் பகிர்ந்துக்குங்க. நன்றி, வணக்கம்.